விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்றால் அதில் சமூகம் வருமா வராதா, அறிவியல் வருமா வராதா என்றெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருகின்றன. ஆன்மீகம் என்பது ஆன்மாவோடு தொடர்பு கொண்டது. எனவே அது ஏதோ கடவுள் பூஜை, கடவுள் பக்தி என்பனவற்றோடு நின்று போகலாம். இன்னும் சொல்லப்போனால் 40 வயதிற்கு மேலே அல்லது 60 வயதிற்கு மேலே ஆன்மீகத்தை பற்றி நினைத்தால் போதும் என்றெல்லாம் நம்மில் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மாவோடு தொடர்புடையது ஆன்மீகம் என்று சொல்கிறோம். ஆஸ்திகம் என்று வடமொழியில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஆஸ்திகத்தை தான் ஆன்மீகம் என்றும் நாம் சொல்கிறோம். ஆஸ்திகம் என்பதற்கான அடிப்படை அஸ்தி என்பது. அஸ்தி என்றால் இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ். நாம் இருக்கிறோமே, நாம் வாழுகிறோமே, இந்த இருப்போடும் வாழ்க்கையோடும் தொடர்பு கொண்டதுதான் ஆஸ்திகம். அதனால் ஆன்மீகத்தில், ஆஸ்திகத்தில் இது உண்டா அது உண்டா என்று சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதெல்லாம் CSR என்கிற ஒன்றை பற்றி நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில், பலகைகளில், அறிவிப்புகளில், இன்னும் சில இடங்களில் வாகனங்களில் கூட திஸ் இஸ் அ CSR ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR இனிஷியேட்டிவ் என்றெல்லாம் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். CSR என்றால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நிறைய லாபம் வருகிறது அல்லது வருவாய் ஈட்டுகிறார்கள். உடனே என்ன சொல்கிறோம்? இவர்கள் ஈட்டுகிற இத்தனை வருவாயில் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இவர்களுடைய இந்த இருப்பு, இவர்களுடைய இந்த பெரிய நிறுவனம், இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி, இந்த நிறுவனத்தின் சம்பாத்தியம், இதெல்லாமே சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பங்களித்ததால், உதவி செய்ததால் வந்திருக்கக்கூடியவை. எனவே they have a responsibility towards the society. அதைத்தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிறோம். நம்முடைய ஆன்மீகம் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆதாரமாக, அடிப்படையாகவே வைக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடியவர்களில் ஒருவர் என்று நமக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வீட்டில் தினம்தோறும் அடியார்களுக்கு அமுது படைப்பார்கள். இதென்ன பெரிய செய்தியா? எத்தனையோ அடியார்கள் தங்களுடைய இல்லத்தில் தினம்தோறும் மற்ற அடியார்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு உணவு படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்களே என்று நீங்கள் கூறுவது என் காதில் விழுகிறது. இதைத்தான் சொல்கிறேன். தினம்தோறும் சில அடியார்களுக்கு அமுது படைப்பது, வழிப்போக்கர்களுக்கு உணவு கொடுப்பது, அன்னதானம் செய்வது என்றெல்லாம் வைத்திருந்தார்களே, இப்படி செய்யப்பட்ட இந்த செயல்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், வேண்டியவர்கள், வேண்டப்படாதவர்கள் என்கிற எந்த பேதமும் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்தார்கள், எல்லோருக்கும் அன்னம் பாலித்தார்கள், எல்லோருக்கும் கொடுத்தார்கள். இதுதானே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேண்டுமானால் ஆன்மீக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, SSR என்று புதியதாக நாம் சொல்ல ஆரம்பிக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பேசினோம் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இப்படி எல்லோருக்கும் அன்னம் பாலிப்பதற்கு பல பொருட்கள் தேவை. நெல் வேண்டும், அரிசி வேண்டும், தானியங்கள் வேண்டும், காய்கறிகள் வேண்டும். அங்கே இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்?
இவருடைய வீட்டில் எல்லோருக்கும் அன்னம் பாலிக்கிறார்கள். நம்மால் முடிந்ததை கொண்டு போய் அந்த சமையலறையில் கொடுப்போம். அங்கே சமைப்பவர்கள் அந்த பொருட்களையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளட்டும். திருவாரூருக்கு பக்கத்திலே குண்டையூர் என்று ஒரு சிறிய கிராமம். அந்த குண்டையூரில் ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் இருந்தார். அவருக்கு நிறைய நிலபுலன்கள் இருந்தன. வயல்களில் நல்ல விளைச்சல் வரும். ஆனாலும் அவர் என்ன நினைத்தார், நம்முடைய வயலில் விளையக்கூடிய நெல்லை எல்லாம் கொண்டு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து விட வேண்டும். எனவே வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கொண்டு போய் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொண்டு போய் வண்டியிலே வைத்து கொடுத்து விட்டு வருவார். இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய சோதனை. குண்டையூரில் அவருடைய வயலில் விளைச்சல் குறைந்தது, பஞ்சமாயிற்று. அவருக்கு நெல் அவ்வளவாக கிடைக்கவில்லை. வருத்தமாக இருந்தது. பொது நன்மைக்காக கொடுப்பதை கொடுக்க முடியவில்லையே என்று தவித்தார். அதுவும் ஆண்டவனுடைய அடியாரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று துடித்தார். எனக்கில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பத்திற்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, சுவாமி எப்படியாவது எனக்கு கொஞ்சம் நெல் கொடுத்து விடுங்கள், அந்த நெல்லை கொண்டு போய் நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டார். அவருடைய பரிபூரணமான பரிசுத்தமான அந்த வேண்டுகோளுக்கு சிவபெருமானும் செவிசாய்த்தார். அடுத்த நாள் காலையில் பார்த்தால் குண்டையூரில் எங்கு பார்த்தாலும் ஒரே நெல் மலை. 4 மூட்டை என்றால் கொண்டு போகலாம், 40 மூட்டை என்றால் வண்டியில் வைத்து கொண்டு போகலாம். மலை மலையாக நெல் குவிந்தால் என்ன செய்வது? சரி பார்த்தார். நேரே தோளில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு திருவாரூருக்கு போனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே பார்த்தார். ஐயா, உங்களுக்காக நெல் கேட்டேன், சிவபெருமான் உங்களுக்காக மலை மலையாக நெல்லை அட்டிவிட்டார், நீங்களே வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புறப்பட்டு குண்டையூருக்கு போனார். பார்த்தால் நெல் மலை. இதை எப்படி தூக்கி கொண்டு போவது? நேரே பக்கத்தில் இருக்கிற திருக்குவளைக்கு போனார். திருக்குவளையில் இருக்கிற அந்த சிவபெருமானை பார்த்தார். திருக்குவளைக்கு அந்த காலத்தில் திருக்கோளிலி என்று பெயர். நேரே அந்த சிவபெருமானிடத்திலே போய் பாட ஆரம்பித்தார் சுந்தரர். கோளிலி எம்பெருமான், குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். எப்படி? மலை மலையாக இருக்கிற நெல்லை பார்த்து சில நெல்லு பெற்றேன், குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளில்லை எம்பெருமான் இவை அட்டித்தர பணியே. என்னிடத்தில் ஆளில்லை, இவற்றையெல்லாம் என்னுடைய ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி நீங்கள் உங்கள் பூதகணங்களை அனுப்புங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார். சொல்லிவிட்டு இவர் திருவாரூருக்கு வந்து விட்டார். குண்டையூர் கிழாரிடத்திலே விடை பெற்று கொண்டு அடுத்த நாள் காலையில் திருவாரூரில் பார்த்தால் மலைமலையாக நெல் குவிந்திருந்தது. இந்த நெல்லெல்லாம் யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டுக்குத்தானே. அவருக்காகத்தானே வாங்கினார் குண்டையூர் கிழார். தான் எடுத்துக்கொள்ளாமல் இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்று அவரையே அழைத்து கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டார் இல்லையா? இப்போது பாருங்கள் வேடிக்கையை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய மனைவி பரவை நாச்சியாரை கூப்பிட்டார். பார், இவ்வளவு நெல் கொட்டி இருக்கிறது, இதெல்லாம் நமக்காக சிவபெருமான் அருள் கொடுத்தது என்றார். பரவை நாச்சியார் அப்படி பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், ஊரிலே எல்லோருக்கும் தான் நெல் தேவை. அங்கே கொட்டி கிடக்கிற அந்த நெல்லில் யார் யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளட்டும். மீதம் இருப்பதை நாம் கொண்டு வந்து அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதற்கு பயன்படுத்தலாம். எப்பேற்பட்ட மனசு! கடவுள் கொடுத்தது என்று எனக்கு வைத்து கொள்ளாமல், எனக்காக கொடுத்தது என்று அதற்காக ஆணவப்படாமல், எல்லோருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் பரவை நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குண்டையூர் கிழாரும் சிவபரம்பொருளுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லையா?
கங்கை கரை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களில் ஒருவன் அபராஜிதன். கங்கை கரைக்கு போய் தன்னுடைய கடன்களை எல்லாம் அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வருவான். அப்படி ஒரு நாள் கங்கையில் பூஜைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அரண்மனையை நோக்கி அவன் வரும்போது திடீரென்று அந்த பாதி இருட்டில், அரை இருட்டில் யாரோ ஒரு பெண் வருவது தெரிந்தது. அம்மா, உன்னுடைய பெயரை தெரிந்து கொள்ளலாமா? ஐஸ்வர்ய தேவதை என்றாள். இன்னும் சற்று கிட்ட வரும்போது இன்னொரு பெண் அதே போல அதே மாதிரியாக அழகாக இருந்தாள். இன்னும் அரண்மனைக்கு பக்கத்தில் வர இப்போது இன்னொரு பெண். மன்னன் வேறு எதுவுமே சொல்லவில்லை.